ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கோதுமை மாவை கொஞ்சம் விரசி இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அடுத்து இப்படி ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு இது நல்லா உருட்டி எடுத்துக்கணும். லைட்டாக இது வெந்தோடனே இது திருப்பி மாற்றி போட்டுக்கணும். லைட்டாக மாற்றி போட்டு எடுத்துக்கணும். அப்புறம் இதை திருப்பி இங்கே சுட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த இப்படி சுட்டு எடுத்தாச்சு. இனி இதை லேயராக கட் பண்ண வேண்டியதுதான். அடுத்து இந்த சப்பாத்தியை இந்த ஓரங்களை மட்டும் 2 ஓரங்களை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை ஃபோல்டு பண்ண வேண்டியதுதான். இப்படி முக்கோணம் மாதிரி மடக்கி இதை இப்படி ஃபோல்டு பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்களா சமோசாவோட ஷேப் வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னதுன்னா நம்ம வீட்டில் இருக்க சிக்கன் தான். நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் நம்ம சிக்கன் வச்சோன்னா மீதி சிக்கனில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி சமோசா வீட்டிலே சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம இப்போ சமோசா ஷேப்பில் நம்ம செஞ்சு முடித்தாச்சு. இனி இதை இப்படியே நம்ம பொரித்து எடுத்துக்கிட வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சமோசாவை எடுத்து அதில் நம்ம வைக்க வேண்டியதான். ஒன்றா வைக்க வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக பொரிஞ்சிட்டே இருக்குன்னு. இது கொஞ்சம் வெந்தோடனே அடுத்து மாற்றி போட்டுற வேண்டியதான். மாற்றி போட்டாச்சு. இப்போ அழகாக வெந்துகிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சமோசா ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். நீங்களும் பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இதே மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியாக கோதுமை மாவில் இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு சமோசா செஞ்சு கொடுங்க. Very nice.